தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி மதியம் 1:30 மணி அளவில் இந்த வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். காலையில் 10 மணிக்கே பதிவு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் காலதாமதம் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் வருகின்ற நிகழ்வு பற்றி ஒரு விரிவான தகவலை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்களாகவே ரொம்ப போக்கு காமிச்சிதுன்னு சொல்லலாம். ஏன்னா மேற்கு இடையூறும் இருக்குது. இந்த ஒரு நிகழ்வுடைய வழிப்பாதை எப்படி இருக்குங்கிறத ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுல அவ்வளோ சிக்கலாகவும் குழப்பமாகவும் இருந்தது. இந்திய வானிலை மையமும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கரையை கடக்கக்கூடிய இடங்களை இப்போ வரைக்கும் சொல்லலை. ஏன்னா அப்படி ஒரு சிக்கல் இந்த ஒரு நிகழ்வு இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு நிகழ்வை பற்றி வருகின்ற நாட்களில் எப்படி மழை இருக்க போதுங்கிற தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோ பதிவு போகலாம். தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் படத்திலே பார்க்கலாம். இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருகிறது. இது இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகிறதுன்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா வலுவான மழை மேகங்கள் தொடர்ந்து இலங்கையின் தெற்கு பகுதியில் ஜாஃப்னா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களை ஒட்டி அதிகமாக மழை மேகங்கள் உருவாகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி இனிமேல் நகரும். நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா மேற்கு திசை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தது. இனிமேல் அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்தில் இதோடைய திசையானது மாற்றமடைஞ்சு வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு இந்த ஒரு நிகழ்வானது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கும் பயணிக்கிறது. ஏன்னா இந்த 2 ரிட்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய பசிபிக் மற்றும் அரபிக் கடலிலிருந்து வரக்கூடிய உயரழுத்த காற்றுகள் காரணமாக இந்த ஒரு நிகழ்வுடைய பயணமானது கொஞ்சம் காலதாமதமாக எடுத்துக்கிறதுனால ஒரே இடத்திலே அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு நிகழ்வுடைய கரையை கடக்கக்கூடிய இடங்கள் நம்மளுடைய கணிப்புகள் படி மரக்காணம் அருகே வருகின்ற 30ஆம் தேதி கரையை கடக்கலாம். இதை தாண்டி வேறு திசை நோக்கி நகருமாங்கிறதுக்கு தற்போது வரைக்கும் வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் வருகின்ற நாட்களில் பார்ப்போம். இருந்தாலும் இன்னிலிருந்து மழையோட தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டா கடலோர மாவட்டங்களில் இன்றைக்கி நள்ளிரவு முதல் நம்ம டெல்டா கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழையோட தீவிரம் எதிர்பார்க்கலாம். அல்லது நாளை காலை முதல் மழை பெய்யக்கூடும். நாளைக்கு 26ஆம் தேதி 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை அதேபோல் நம்ம காரைக்கால் மாவட்டங்களில் அதி கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காலையில் ஆரம்பித்த மழை நள்ளிரவு வரைக்கும் அல்லது மறுநாள் காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெருமழையாக ஒரு சில இடங்களில் பதிவாகலாம். ஒரு சில இடங்களில் பயிர்களை பாதிக்கக்கூடிய மழையாகவும் பெரும்பாலான இடங்களில் இந்த ஒரு நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராமேஸ்வரத்தில் மீண்டும் ஒரு அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 20 சென்டிமீட்டரும் கூடுதலான மழை ராமேஸ்வரம், பாம்பன் அந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் பெரும்பாலான இடங்களில் ஒரு மிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இந்த நிகழ்வோடைய வழிப்பாதை தொடர்ந்து நம்ம கண்காணிச்சுட்டு வருகிறோம். பெரும்பாலும் இது பார்த்திங்கன்னா மரக்காணம் அருகே தான் கரையை கடக்கக்கூடும். இந்த ஒரு நிகழ்வு கரையை கடக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்களுக்கும் பரவலாக நல்ல மழை பெய்யக்கூடும். இந்த ஒரு நிகழ்வு 30ஆம் தேதி தான் கரையை கடக்குது. அதனால் மழை பெய்யக்கூடிய நாட்கள் நாளைக்கு ஆரம்பிக்கிற மழை டிசம்பர் 5ஆம் தேதி அல்லது 3ஆம் தேதி வரைக்கும் பரவலாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழையை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு நிகழ்வு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா புயலாக மாறுமாங்கிறது தற்போதைய வரைக்கும் மிக மிக வாய்ப்பு குறைவு தான். இந்த ஒரு நேரத்தில் மழையோட அளவுகள் பார்க்கும்போது நாகப்பட்டினம், காரைக்கால், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் அடுத்த வரக்கூடிய 2 நாட்கள் 26, 27 தேதிகளில் அதி கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதாவது குறுகிய நேர காலகட்டங்களில் அதாவது ஒரு 6 மணி நேரத்தில் அல்லது ஒரு 3 மணி நேரத்தில் 12 முதல் 18 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகக்கூடிய ஒரு நேர காலகட்டம் நம்மளுடைய டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு உண்டு. இது படிப்படியாக நம்மளுடைய கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், புதுச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் 28, 27ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். இறுதியாக இந்த 27, 28 தேதிகளில் இந்த ஒரு நிகழ்வு ஒரே இடத்துல நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த நிகழ்வு எந்த இடத்துல நீடிக்கிறதோ அந்த இடத்துலேருந்து வடக்கு வடமேற்கு பகுதியில் அதிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா நமக்கு குறுகிய காலகட்டங்களில் அதாவது அந்த ஷார்ட் ரேஞ்சில் 24 மணி நேர வானிலை இருக்கையில் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல தான் அந்த ஒரு மழையுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்று. இதை தாண்டி பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த ஒரு மாவட்டங்கள்லாம் இந்த கிழக்கு திசை காற்று வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய வலுவான ஈரப்பதம் காற்று காரணமாக பல்வேறு இடங்களில் விட்டு விட்டு மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வரைபடத்தில் நம்ம கருப்பு கலரில் வட்டமிட்ட இடங்கள்லாம் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். இதில் ஒரு கூடுதல் சிறப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம், பாம்பன் சரௌண்டிங், அதே போல் ராமேஸ்வரம் பகுதியெல்லாம்
ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு. இதை தாண்டி நம்ம சிகப்பு கலரில் வட்டமிட்ட இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் மட்டும் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வானிலை பதிவுகள் எந்த ஒரு நிகழ்வுகளும் கிடையாது. இந்த நிகழ்வுகளுடைய நகர்வு பொறுத்து மழை பெய்யக்கூடிய இடங்களும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆனால் பெரும்பாலும் இந்த டெல்டா கடலோர மாவட்டங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயிர்களுக்கு சேதம் ஏற்படக்கூடிய அளவில் மழை இருக்கக்கூடும். பெருமழையாகவும் சில இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம இத்தனை சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும்னு நம்ம சொல்ல முடியாது அக்யூரேட்டாக. நம்ம ராமேஸ்வரத்தில் அவ்வளோ சென்டிமீட்டர் 42 சென்டிமீட்டர் 43 சென்டிமீட்டர் மழை பதிவாகவும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மழை பெஞ்சது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெருமழையாக சில இடங்களில் அந்த அளவுக்கு மழை பெய்யுமான்னு சொல்ல முடியாது. அதில் பாதியாக பெய்யலாம் அல்லது அதை விட அதிகமாக கூட பெய்யலாம். எப்படி வேணால் இருக்கலாம். பெருமழைங்கிற அந்த ஒரு கேட்டகரியில் நம்மளுடைய டெல்டா கடலோர மாவட்டங்கள் அடுத்த 2-3 நாட்களுக்கு ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது. இந்த ஒரு நிகழ்வு 30ஆம் தேதி மரக்காணம் அருகே கரையை கடக்கும்னு சொல்லியிருக்கோம். மரக்காணம் அருகே கரையை கடக்கும் போது நம்ம அந்த ஒரு 28ஆம் தேதியிலேருந்து 29, 30 இந்த தேதியில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை அதிகமாக பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது மிக கனமழை பரவலான இடங்களில் அந்த மாவட்டங்களில் அதிகமாக உண்டு. அந்த ஒரு நிகழ்வுடைய அந்த பயணமானது நகர்வை பொறுத்து அந்த ஒரு இடங்களில் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும். இதில் இன்னொரு விஷயம், கொங்கு மாவட்டங்களுக்கு மற்றும் மத்திய உள் மாவட்டங்களுக்கு மழை இல்லையான்னு பல கேள்விகள் இருக்கும். இந்த ஒரு நிகழ்வுடைய பயணிக்கக்கூடிய இடம் இன்கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூரோ அல்லது ஒரு காரைக்கால் இந்த இடைப்பட்ட பகுதியில், காரைக்கால் டு அந்த நாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் பயணிக்கும் பட்சத்தில் நம்ம கொங்கு மாவட்டங்களையும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். மரக்காணம் அருகே பயணிக்கும் போது பெரும்பாலும் உள் மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்களில் மட்டும் மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு உண்டு. இது வரக்கூடிய நாட்களில் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்னும் 5 நாள் இருக்குது. இன்னிலேருந்து 5 நாள் கழித்து தான் புயல் கரையை கடக்கிறது, அந்த ஒரு தாழ்வு மண்டலம் கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது எப்போ வேணாலும் அந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்கேஸ் அந்த ஒரு நிகழ்வு நாகப்பட்டினம் அந்த ஒரு லேட்டிடியூடை தாண்டி மேலே வந்ததுன்னா நம்ம வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இலங்கைக்கு கீழே தான் நீடித்து வருகிறது. அதனால் இந்த ஒரு நிகழ்வுடைய வழிவட்ட பாதை எப்போ வேணால் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உள் மாவட்டங்களுக்கு மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தென் மாவட்டங்களுக்கு இந்த ஒரு நகர்வு காரணமாக மேற்கிலிருந்து, அதாவது வழக்கத்துக்கு மாறாக கிழக்கிலிருந்து மழை மேகங்கள் வராமல் மேற்கிலிருந்து நம்ம தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள் எப்படி மழை மேகங்கள் உருவாகுமோ அது மாதிரி பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்களுக்கு உண்டு. பெரும்பாலும் வரக்கூடிய நாட்களுக்கு இந்த ஒரு வானிலை அமைப்பே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது மாற்றம் இருந்தால் நம்மளுடைய தகவல் அடிக்கடி பகிரப்படும். அதனால் அதையும் நீங்கள் பாருங்கள். முகநூல் பக்கத்தில் அடிக்கடி நம்மளுடைய அப்டேட் கொடுத்துட்ருப்போம். கண்டிப்பாக அதில் சேஞ்சஸ் நடக்குமான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இந்த ஒரு நிகழ்வுடைய ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஒரு நிகழ்வு கரையை கடந்தால் கூட மழை பெய்யக்கூடிய இடங்கள், அது தாண்டி கூட எங்கேயாவது நம்ம சொல்லக்கூடிய இடங்களை தாண்டி கூட மழை பெய்யக்கூடிய இடங்கள் இருக்கலாம். அதனால் ஒரு நிகழ்வு நம்ம உன்னிப்பாக கவனிச்சுட்ருக்கோம். நம்மளுடைய சைட்லேருந்து அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்ருப்போம். கண்டினியூஸாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.